இன்னைக்கு 10th ரிசல்ட். ஸோ தட் கோவைப்புதூர்ல இருக்கக்கூடிய குருகுலம் ஸ்கூல்ல 100% ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல அங்க உள்ள மாணவர்களுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த குரு அருளுக்கும் திருவருளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 10th ரிசல்ட் எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 80% 90% நம்ம என்னன்னு முடிவு பண்ணினா கூட இன்னைக்கு எந்த ஸ்கூல் சேர்க்கணும், என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிற பதட்டம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். குழந்தைகளுக்கும் இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். பட் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் குழந்தை டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும், இதுதான் பெரிய டாப் போஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு வருஷமும் லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் படிச்சு முடிச்சு வெளியே வராங்க, லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் படிச்சு முடிச்சு வெளியே வராங்க. பட் அவங்க எல்லாருமே அதே ஃபீல்டுல சக்சஸ் ஆகி வெளியே வராங்களான்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மி தான். ஆயிரங்கள்ல கூட இல்ல, வெறும் ஹண்ட்ரட்ஸ்ல தான் வந்து அதே சேம் ஃபீல்டுல அவங்க சக்சஸ் ஆகி வராங்க. ஸோ தட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுடைய பேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதை நோக்கி அவங்க நகர்ந்து போறதுக்கு நம்ம உறுதுணையா இருந்தோம்னா அவங்களுடைய சக்சஸா அவங்களும் சீக்கிரம் பார்ப்பாங்க, நம்மளும் சீக்கிரம் பார்க்க முடியும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே.